அதாவது தியானத்தன்மை இருக்கிறவங்களுடைய சுபாவம் எப்படி இருக்கும்? அதேபோல தியானத்தன்மையோட இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு என்னென்ன பண்ணணும்? எந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்லயும் நமக்கு பெருசா பயமோ, பதட்டமோ ஏற்படாது. அதே சமயம் ரொம்ப நிதானமா இருக்கிறவங்க, ரொம்ப அமைதியா இருக்கிறவங்க தியானத்தன்மையில இருக்கிறாங்களா அப்படின்னா, அது சொல்ல முடியாது. ஏன்னா, எனர்ஜி லெவல் ரொம்ப லோவா இருக்கிறவங்க கூட ரொம்ப ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அதே போல தியானத்தன்மை அப்படிங்கிறது உங்களுக்குள்ள இருக்கிற எனர்ஜி லெவல் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப பயங்கர சுறுசுறுப்பாவும் சில பேர் இருப்பாங்க. சில பேர் ஆழமான அமைதிக்குள்ளேயும் போவாங்க. இது ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். பொதுவா தியானம் செய்ய செய்ய ஒரு ஆண் பெண் தன்மை உள்ளவனா மாறுறான். ஒரு பெண் ஆண் தன்மை உள்ளவளா மாறுறா. அப்படி இருக்கும்போது இதை இப்படித்தான் அப்படின்னு வரையறை பண்ணவே முடியாது. அதே போல எந்த மாதிரி சுபாவங்கள் அப்படின்னா அதுதான். அது ஆள் ஆளுக்கு மாறுபடும். அதே போல உலகத்துல இருக்கிற ஞானிகள் எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை இல்லையா? ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய யூனிக்னஸ்ல தனியா தெரிவாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் தியானத்தின்பால் ஈர்க்கப்பட்டவங்களும் சரி, அந்த பாதையில பயணிக்கிறவங்களும் சரி, எல்லாருமே ஒரு யூனிக் தான். ஸோ நம்மளுடைய தனிப்பட்ட குண இயல்புக்கு தகுந்த மாதிரி அந்த தியானத்தன்மை வெளிப்படும். அதே போல ஞானம் அடைந்தவர்கள் எல்லாருமே ஒரே சக்கரால மையம் கொண்டு இருக்கிறதில்ல. இப்ப ஞானம் அடைதல் அப்படின்னா நம்மளுடைய எனர்ஜி சகசிராரத்துக்கு போய் ரீச் ஆகுறது தான் ஞானம் அடைதல் அப்படின்னா, எப்பவுமே சகசிராரத்திலேயே அவங்களுடைய எனர்ஜி இருக்காது. இப்போ அவங்களுக்குள்ள அநாகத சக்கராவுக்குள்ள அவங்க அவங்களுடைய கருணையை வெளிப்படுத்துவாங்க. அதே போல ஒரு விஷயம் கிரியேட்டிவா செய்யணும் அப்படின்னா விசுதி சக்கரால இருந்து அவங்க செயல்படுவாங்க. அதே போல ஒரு ஞானத்தை வெளிப்படுத்தணும் வார்த்தைகள் மூலமா, இல்ல ஒரு சொற்பொழிவு கொடுக்கணும் அப்படின்னா அவங்க அவங்களுடைய எனர்ஜி ஆக்கினை சக்கரம் வழியா வெளிப்படுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி ஞானம் அடைந்தவர்களுமே எப்பவுமே சகசிராரத்துல இருக்கிறது இல்ல, இருக்கவும் முடியாது. எப்பவுமே தியானத்தன்மையில இருக்கணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா, ஒவ்வொரு செயலையும் அதாவது ஓஷோ இதை நிறைய இடங்கள் சொல்லுவாரு. நீ இயல்பா உன்னுடைய அன்றாட நடவடிக்கைகள்ல உன்னுடைய விழிப்புணர்வை கொண்டு வர முயற்சி செய். அதாவது நீ நடக்கிறது, நீ சாப்பிடுறது, இல்ல நீ குளிக்கிறது, இந்த விஷயங்களை விழிப்புணர்வோட செய்ய ஆரம்பி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உனக்குள்ள மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இது எல்லாத்துக்கும் சூட் ஆகுமானா கொஞ்ச நேரம் செய்வோம், ஒரு நாள் செய்வோம், அதுக்கப்புறம் மறந்துடுவோம். அதை தொடர்ச்சியா நம்மளால செய்ய முடியாது. ஏன்னா பல பிறவிகளை அன்கான்சியஸாவே எல்லாத்தையும் செஞ்சு பழக்கப்பட்டவங்களுக்கு திடீர்னு விழிப்புணர்வோட செய் அப்படிங்கிறத, அந்த விழிப்புணர்வோட செய்யணுங்கிறதையே நம்ம மறந்துடுவோம். அதனால நமக்குள்ள மாற மாற என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா எல்லா விஷயங்களுமே விழிப்புணர்வோட செய்ய ஆரம்பிப்போம். அதுவும் எடுத்தோனையுமே 100% விழிப்புணர்வுங்கிறது சாத்தியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளுடைய விழிப்புணர்வை, அதாவது கான்சியஸ்னஸை அதிகரிக்கணும். அதுக்கு தான் ஓஷோ உருவாக்கிய தியான முறைகள் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ தினசரி ஏதாவது 1 மணி நேரம் ஒரு தியான பயிற்சியை தினசரி பயிற்சி செய்யுங்க. அப்போ கண்டிப்பாக நம்மளுடைய விழிப்புணர்வு அதிகமாகும். அப்படி நம்மளுடைய விழிப்புணர்வு அதிகமாக ஆக அது நம்மளுடைய வெளி செயல்களையும் வெளிப்படும்.